நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்றான் பகவான். யுகங்கள் தோறும் என் அவதாரம் சம்பவிக்கிறது. என் அவதாரம் சம்பவிக்க வேண்டும் என்பதை நானே முடிவு செய்து கொள்கிறேன். கீதை அழகாக சொல்லுகிறது. அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் பகவான். சந்நியாசம் என்றால் என்ன என்று சொல்லுகிறேன் கேள். தியானம் என்பது என்ன என்று சொல்லுகிறேன் கேள். சந்நியாசம் என்பது சமநிலை, மாச்சரியம் அற்ற நிலை. கீழானவர்களிடத்திலும் மேலானவர்களிடத்திலும் நாயினிடத்திலும் பசுவினிடத்திலும் யானையினிடத்திலும் ஒரே மாதிரியான சமதிருஷ்டி உடையவனாக ஒருவன் இருந்தால் அதுதான் சந்நியாசத்தினுடைய விளைவு. அருமையா கீதை சொல்லுகிறது பாருங்க. இந்த தபசு பண்ணிட்டு இருக்கான், சன்னியாசி கோலத்தில் தான் தபசு பண்ணிட்டு இருந்தான். உடம்பெல்லாம் விபூதியை பூசிக்கிட்டு மலை சாரல்ல ஒத்த காலில் இருந்து கடுமையான தபசு பண்ணான் ஒத்தன். இவ்வளோ கடுமையாக தபசு பண்ணவனுடைய தவத்தை சோதிக்கிறதுக்காக வேட்டுவ கோலத்தில் போய் நிற்கிறார். சிவபெருமானே போயிட்டார். இவன் மேலே போய் பாயறதுக்கு மூகாசுரன் ஒரு பன்றி மேலே போய் பாய போகிறது. தபசில் இருந்தவன் அர்ஜுனன். இந்த பன்றி பாய போனது. உடனே அதிலிருந்து தன்னை காப்பாற்றுறதுக்காக அது மேலே அம்பு தொடுத்தான். வேட்டுவ ஸ்வரூபத்தில் இருந்த சிவபெருமான் வந்துட்டார். என்னடா உனக்கு தபசு? தபசு பண்ணுறவன் உயிர் கொலை பண்ணக்கூடாது. எனக்கு சொந்தமான பன்றியை நீ கொண்டுட்ட. நான் தான் இந்த காட்டுக்கு சொந்தக்கார வேடன். உன் தவம் ஒரு தவமாங்கிறார். அவன் சொன்னா, என்னை கொல்ல வர பன்றிக்கிட்டது என்னை தற்காப்பு செய்யறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இது தவறுன்னு நீ பேச ஆரம்பிச்சேன்னா உன்னையும் சேர்த்து அடிப்பேன். எங்க நீ அடி பார்க்கலாம்னார். உடனே இவன் அம்பை எடுத்தா. வந்தவர் சிவபெருமானு தெரியாது, போட்டு அடினாச்சு. அவர் அடித்தா அண்ட சராசரங்கள் உள்ள எல்லா உயிர்கள் மேலேயும் போய் அடிபட்டது. விண்ணில் உரை வானவரில் யாரே அடிபடாதார், மண்ணில் உரை மானவரில் யாரே அடிபடாதார், எண்ணில் உரை நாகரிலும் யாரே அடிபடாதார். எல்லா பாதாள லோகத்தில், விண்ணுலகத்தில், மண்ணுலகத்தில் எல்லாருமேலே அடிபட்டு. அப்புறமா கட்டி புரண்டு 2 பேர் சண்டை. இந்த சண்டை போடும்போது திடீரென்று பகவான் என்ன செய்தார்? சுயரூபத்தை காட்டார், காட்சி கொடுத்தார். ஐயோ தெரியாமல் போச்சு. தேடி வந்த பகவானை இனங்கண்டு கொள்ளாமல் இந்த மாதிரியா பண்ணிட்டேனேன்னு தடால்னு விழுந்தான். பாசுபதாஸ்திரம் வாங்கிறதுக்காக தபஸ் பண்ணான். அப்போ பகவான் அவனுக்கு அருள் பாலித்தார். பாலித்தவர் சொன்னார், சன்னியாசி கோலத்தில் இத்தனை நாளை இவ்வளோ உக்கிரமாக தபஸ் பண்ணுற, ஆனாலும் மனசில் உள்ள மாச்சரியம் போயிருக்கா? என்னை அடிக்க வந்தியே, வில்லால் அடிச்சே, அது தப்பில்லை. ஆனால் இவ்வளவு தவணையில் நிற்கிற நீ என்னை அடிக்கும் போது வேட்டுவா வேட்டுவான்னு சொல்லி அடித்த பத்தியா? அப்போது மாச்சரியம் போகலைல்ல. அதனால அடுத்த பிறவியில் இவ்வளோ தபசு பண்ணியும் இவ்வளோ பெரிய சிவபக்தனாக இருந்தும் அந்த பிறவியில் முக்தி அடைய முடியாமல் இந்த மாச்சரியத்தின் காரணத்தினாலே அடுத்து வேட்டுவ குலத்திலேயே வந்து பிறந்தான் அர்ஜுனன் என்பதாக கதை. அப்படி வேட்டுவ குலத்தில் வந்து பிறந்தவன் தான் கண்ணப்ப நாயனாரா வந்தான். 6 கால பூஜை செய்து சிவனை வணங்கியவன், 6 கால பூஜை செய்து ஆண்டாண்டு காலமாக சிவனை வணங்கியவன் அர்ஜுனன். பின்னால கண்ணப்ப நாயனாரா வந்த உடனே 6 நாளில் பூஜை செய்து ஆண்டவனை அடைத்தார். அப்போ சேக்கலார் எழுதினார், இது முன்பு செய் தவத்தின் ஈட்டம் அப்படின்னார். முன்னாலே இவன் அர்ஜுனனாக இருந்து தபசு பண்ணான், அதனால இந்த பிறவியில் 6 நாளில் கடை தேறி விட்டான். மாச்சரியம் மனதில் இருந்தால் அது சந்நியாசத்துக்கு உரிய பண்பு அல்ல. இவ்வளோ அழகாக பகவான் சொல்லுகிறார். ஏராளமாக நமக்கு தேவையான செய்திகள் அனைத்தும் கீதையில் பகவானால் பேசப்பட்டது. மேலுலகத்திற்கு செல்வதற்கு வழிகாட்டிய ஞான நூலில் இந்த உலகத்தில் நாம் எப்படி காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பகவான் நமக்கு உபதேசம் பண்ணினான். ஒரு அபூர்வமான யோகம் கீதையில் விபூதி யோகம் என்று ஒரு யோகம். தன்னுடைய பெருமைகளை தானே பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அர்ஜுனா, இந்த உலகில் உள்ள சகலவிதமான சிறந்த பொருள்களிலும் நானே சிறந்தவனாயிருக்கிறேன். எனக்கு மேல் சிறந்தது என்று ஒரு பொருள் இல்லவே இல்லை. நான் ஆதித்யர்களில் விஷ்ணுவாயிருக்கிறேன், நான் காற்றில் மரீச்சியாயிருக்கிறேன், ஒளி தருவதில் சூரியனாயிருக்கிறேன்,
நட்சத்திர மண்டலத்தில் நான் சந்திரனாக இருக்கிறேன். நான் தைத்தியர்களில் பிரகலாதனாக இருக்கிறேன். நான் ருத்திரர்களில் சங்கரனாக இருக்கிறேன். நான் ரகசியத்தில் மௌனமாக இருக்கிறேன். நான் ஆறுகளில் கங்கையாக இருக்கிறேன். நான் மீன்களில் மகர மீனாக இருக்கிறேன். நான் நீர்நிலைகளில் கடலாக இருக்கிறேன். நான் மரங்களில் அரசமரமாக இருக்கிறேன். நான் யானைகளில் ஐராவதமாக இருக்கிறேன். நான் குதிரைகளில் உச்சை சிரவமாக இருக்கிறேன். நான் நாகங்களில் அனந்தனாக இருக்கிறேன். பகவான் சொல்லிக்கொண்டே வருகிறார். நான் தைத்தியர்களில் பிரகலாதனாயிருக்கிறேன். விஷ்ணுகுலத்தில் நான் வசுதேவனாயிருக்கிறேன். பாண்டவர்களில் நான் தனஞ்சயனாயிருக்கிறேன். பெண்களில் ஸ்திதி, நினைவு, பொறை, கீர்த்தி என்று திண்மையாக அவர்களோடு தங்கியிருக்கிறேன். சிருஷ்டியினுடைய முதலும் நான், முடிவும் நான், அதன் நடுவும் நானாகவே இருக்கிறேன் என்று பகவான் அவனுக்கு தன்னுடைய திவ்ய மகிமைகள் முழுவதையும் சொல்கிறார். எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தான். பகவான் சொன்னார், என் திவ்ய மகிமைகளில் ஒரு துளியைத்தான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் என்கிறார். என் திவ்ய மகிமைகள் முழுவதையும் உனக்கு சொல்லவில்லை. வான் வாழ்கிற தேவாதி தேவர்களில் இந்திரனாக நான் இருக்கிறேன். ஆயுதங்களிலெல்லாம் நான் வஜ்ராயுதமாக இருக்கிறேன். பறவைகளில் நான் வெண்மையான கழுத்தை உடைய, இளங்கழுத்தை உடைய கருடனாக நான் இருக்கிறேன். ரகசியத்தில் நான் மௌனமாக இருக்கிறேன் என்று சொன்ன பகவான் சொன்னான், நான் சந்தங்களில் காயத்ரியாக இருக்கிறேன். வேதத்தில் சாமவேதமாக இருக்கிறேன். அந்த சாமவேதத்திலும் நான் பிருகத் சாமமாக இருக்கிறேன். நான் பருவங்களில் வசந்தமாக இருக்கிறேன். நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறான். சொல்லிக்கொண்டே இருந்தான் பகவான். என் திவ்ய மகிமைகளுக்கு ஒரு முடிவே இல்லை. என் திவ்ய மகிமைகளை நானே சொல்ல இயலாது என்றான் பகவான். என்னாலும் சொல்ல முடியாது. அதில் ஒரு துளியைத்தான் உனக்கு இனங்காட்டி இருக்கிறேன் என்கிறான். நம்மாழ்வார் பாடினார், உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். உயர் வர உயர் நலம் உடையவன், இதுதான் அவன் தன்மை என்று இதுவரையிலும் யாரும் அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்தவனாக இருக்கிறவன். அயர் வரும் அமரர்கள் அதிபதி, அவன் திருவடியை தொழுவது ஒன்றுதான் என் பணி என்று நம்மாழ்வார் அபூர்வமாக பாடி அருளுகிறார். உபதேசம் பண்ணிக்கொண்டே இருந்தவர், தன் திவ்ய விபூதிகளை சொன்னவர், அர்ஜுனனுடைய கண்களுக்கு முன்னால் விஸ்வரூப காட்சியும் காட்டி அருளினார். அவன் கண்களால் பார்க்க இயலவில்லை. அந்த விஸ்வரூப காட்சியை பார்ப்பதற்காகவே அவனுக்கு ஞான திருஷ்டி வழங்கப்பட்டது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உபதேசம் பண்ணிக்கொண்டே இருந்தவர், தன் திவ்ய விபூதிகளை சொன்னவர், அர்ஜுனனுடைய கண்களுக்கு முன்னால் விஸ்வரூப காட்சியும் காட்டி அருளினார். அவன் கண்களால் பார்க்க இயலவில்லை. அந்த விஸ்வரூப காட்சியை பார்ப்பதற்காகவே அவனுக்கு ஞான திருஷ்டி வழங்கப்பட்டது. எத்தனை மாலைகள், எத்தனை ஆபரணங்கள், எத்தனை முகங்கள், எத்தனை தோள்கள், எத்தனை கண்கள், எத்தனை வாய்கள், திசைகளை நிறைக்கும் அவனுடைய செவி மலர்கள், அவனுடைய மேனியில் தான் அண்டசராசரங்கள் அனைத்தும் அடங்கியிருக்க, அவன் சிரத்தில் கோள்களை எல்லாம் சுமந்து கொண்டிருக்க, அவன் பாதத்திற்கு கீழ் உலகம் 7, பாதத்திற்கு மேலுலகம் 7 காட்சியளிக்க, பறவைகளும் பட்சிகளும் தாவரங்களும் மலைகளும் நதிகளும் ஜீவராசிகளும் ஏனைய சேதன அசேதன பொருள்கள் அனைத்தையும் தன் திருமேனியில் சுமந்து கொண்டு தன் விஸ்வரூபத்தை காட்டி அருளினார். அங்கு பார்க்காத ஒரு வஸ்து இல்லை என்று சொல்லும்படியாக அனைத்தும் தானே என்பதை உணர்த்தக்கூடிய விஸ்வரூபமாக நின்றான். அர்ஜுனன் பார்த்தான், அவன் நெஞ்சுக்கு அருகில் எரிந்து கொண்டிருந்தது ஜுவாலையோடு கூடியதான நெருப்பு. விளக்கில் அடிபட்டு விட்டில் பூச்சிகள் மாண்டு போனது போல இனிமேத்தான் போர்க்களத்தில் சண்டை போட்டு உயிர் விட போறவங்க எல்லாம் விளக்கில் அடிபட்ட விட்டில் மாதிரி பக்கத்தில் உயிர் இல்லாமல் விழுந்து கிடந்தார்கள். இந்த காட்சியையும் அர்ஜுனன் பார்த்தான். அர்ஜுனா, நீ கொல்லப் போவதும் இல்லை, அவர்கள் உன்னால் கொல்லப்பட போவதும் இல்லை என்றானே பகவான். விஸ்வரூபம் காட்டுகிற போது இந்த காட்சியை பார்த்தான். ஆகா, என் பாட்டனார், என் சோதரர்கள் உயிரோடு களத்தில் நிற்கிறவர்களை இங்கு கருகி கிடக்க பார்க்கிறேனே என்றான். அத்தனையும் சுட்டு பொசுக்கி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த அந்த பகவானுடைய அவதாரத்தின் முக்கியமான இலக்கை நிறைவேறுவதற்கு முன்னதாகவே அர்ஜுனனுடைய கண்களுக்கு காட்டி அருளினான்.
அவன் தடால் என்று விழுந்தான். பகவானே, இந்த காட்சியை இதற்கு மேல் என்னால் காண சகிக்கவில்லை. சூரியனை கோட்டானுடைய கண்களால் பார்க்க முடியுமா? இந்த 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு கூடிய ஒளி வடிவத்தை தாங்கிக் கொள்வதற்கு என் கண்களுக்கு சக்தி இல்லை. பகவானே, வழக்கம் போல் உன் எழில் வடிவத்தை காட்டு என்றான். விஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு இப்பொழுது பராக வண்ணமான நீல வண்ண திருமேனியோடு அழகே சொரூபனாக பகவான் காட்சி அளித்தார். தாமரை மலரை போன்ற அழகிய திருவதனம், கடல் போன்ற 2 பெரிய காதலோடிய பகவானின் கண்கள், அருள் கொழுக்கின்ற பகவானுடைய திருவதனத்தின் சிறப்பு, சங்கு போல இருக்கிற பகவானின் கழுத்து, வரிசையாக இருக்கிற முத்து போன்ற பகவானின் பல் வரிசை, திசைகளையெல்லாம் அழக்கக்கூடிய விதமாக இருக்கிற பகவானின் அழகிய செவி மலர்கள், தாழ தொங்கிக் கொண்டிருக்கிற அவனுடைய திருக்கரங்கள், வாருங்கள் எல்லாருக்கும் சரணாகதி தருகிறேன் என்று சொல்லாமல் சொல்லுகிற அவன் தாமரை திருவடிகள், அவன் இடையில் கட்டியிருக்கிற பட்டு பீதாம்பரம், அவன் காதில் ஊசலாடி கொண்டிருக்கிற மகராப குண்டலம், அவன் சிரத்தை அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிற அணிமணிகள், ஒரு கையில் சங்கு, இன்னொரு கையில் சக்கரம், இன்னொரு கையில் சாரங்கம், மற்றொரு கையில் வித்யாதரம். தன் அபூர்வமான திவ்ய ஸ்வரூபத்தோடு பார்த்தனுக்கு பகவான் காட்சி அளித்தார். சாஷ்டாங்கமா விழுந்தவன் அழுதான். பகவானே, உலகாழுகிற நாயகன், சிருஷ்டிகர்த்தா, அனைத்தையும் காப்பவன், ரட்சிப்பவன், ஆதி இல்லாதவன், நடு இல்லாதவன், அந்தம் இல்லாதவன், அனைத்தையும் அறிந்தவன், சர்வ வியாபகன், சர்வசக்தி படைத்தவன் என்று எல்லாம் தெரிஞ்சும் தெரியாதவனா இருந்துட்டேனே, உன்னை பார்த்து ஹே கிருஷ்ணா என்று எத்தனை நாள் ஏகவசனத்தில் அழைத்திருப்பேன். பகவானே, என் பேதமையை பொறுத்தாற்றிக்கொள் என்று அர்ஜுனன் தடால் என்று காலில் விழுந்தான். அப்புறமா பகவான் வழக்கம் போல தோழமையோடு எப்படி அவன் கண்களுக்கு காட்சி கொடுப்பாரோ அதுபோல காட்சி அருளினார். கீதை நமக்கு அழகாக சொல்லுகிறது, அன்பர்களே, மனிதர்கள்தான் ஒருவர் நமக்கு தருகிற பரிசு பொருள்களின் விலையை வைத்து அன்பை எடை போடுவார்கள். பகவானின் இயல்பு அது அல்ல. பத்திரம் புஷ்பம் பலன் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரேதாத்மனகா என்று கீதை சொல்லுகிறது. ஒரு பழம், அது இல்லாத இடத்தில் ஒரு புஷ்பம், அதுவும் இல்லாத இடத்தில் ஒரு துளி ஜலம் அன்போடு கொடுக்கப்பட்டால் அதை பெற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணுகிறவன் நான். நாம் என்ன பொருளை கொடுக்கிறோம் என்று பார்த்து அனுகிரகம் பண்ணுகிறவன் இல்லை, நாம் என்ன மனதோடு கொடுக்கிறோம் என்று பார்த்து அனுகிரகம் பண்ணுகிறவன். 1000 மனிதர்கள் அறியலாம் என்றென்னை அன்றாட முயல்கின்றார். ஆனால் ஒருவரோ இருவரோ உள்ளவாறு அறிகின்றார். என்னுடைய இயற்கையோ எட்டாய் பிரிந்தது. மண்ணென நீரென வளருமோர் நெருப்பென, காற்றென வானென கனியுமோர் மனமென, அறிவென தொடருமோர் அகங்காரம் என, எண்வகை இயற்கை என் வகை அறிவாய் நீ. குந்தியின் குமாரனே, கோலவில் விஜயனே, தண்ணீர் கோர்வையின் சாரமும் நானடா. சந்திரன் ஒளியிலும் சூரியன் ஒளியிலும் தனிப்பட நிற்பது என் தத்துவம் தானடா என்றான். சூரியனா, சந்திரனா, கோள்களா, வானத்து மீன்களா, பூமியா, நீரா, நெருப்பா, ஆகாசமா, காற்றா, வானா, அனைத்தும் நான். பகவான் அர்ஜுனன் உணரும்படியாக சொல்லி அருளினார். இப்படிப்பட்ட எனக்கு அன்போடு கொடுக்கப்படுகிற ஒரு சிறிய பொருளும் ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய சௌலபியமும் சௌசீல்யமும் உடையவன் தான் என்பதை பகவான் எடுத்து காட்டினார். அதுதானே ராமாயணத்து சபரி கதை, அதுதானே பழந்துணியில் அவலை கட்டிக்கிட்டு புறப்பட்டு போனானே அவந்தியிலிருந்து துவாரகைக்கு அந்த குச்சேலனோட கதை. அதுதானே பகவான் சொல்லுகிறார், பொருள் பெரிதல்ல, அதை கொடுக்கிறவனின் மனதில் ஊறிக்கொண்டிருக்கிற அன்பு இருக்கிறதே அதுதான் முக்கியமானது. அன்னை நான், தந்தை நான், அன்பு செய்யும் பாட்டன் நான், ஆதார சுருதியும் நான், அகமெல்லாம் பரிசுத்தமாக்கிடும் காவல் நான், மன்னமோ ரிக்கஜூர் சாமமாம் வேதம் நான், தந்துணை சாட்சி நான், தனிப்பெரும் மாட்சி நான். பகவான் சொல்லுகிறார், என்னை விடவும் உயர்ந்தது என்று ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. என் அன்பன், என் பக்தன் என் திருவடி மலர்களில் சரணாகதி செய்து கொண்டால் அது போதும். பொன்னை பெட்டியில் வைத்து பூட்டுதல் போல என்னிடம் உன் மனதை எடுத்து வை விஜயா என்றான். நாயகன் கால்களில் நாயகி போல என் திருவடியில் நீ இயங்குக விஜயா என்றான். உன் துன்பங்களை எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன், உன் பாவங்களை எல்லாம் நான் போக்கி விடுகிறேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்கிறான் பகவான். அந்த ஒன்று வேற எதுவும் இல்லை, என்னிடத்தில் சரணாகதி பண்ணிக்கொள்ளும்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேலுலகம் போறதுக்கு காரணமா இருக்கிற வழிவகைகளை சொல்லித் தருகிற கீதை இவ்வுலகத்திலும் நாம் நடைபோடுவதற்குரிய நெறிமுறைகளை சொன்னது. 3 வகை தானத்தை சொல்லுகிறது, 3 வகை உணவை சொல்லுகிறது. கீதையை மாதிரி சொன்னவர்கள் இல்லை. பகவான் சொன்னார், சமைச்சு 3 மணி நேரம் ஆயிட்டானா ஒரு யாமம் கழிந்தது என்று பொருள். அப்புறமா அதை சாப்பிட்டா அதில் இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உடம்புக்கு நல்லது பண்ணாது, நோயை தான் கொண்டு வரும். சமைச்சு 3 மணி நேரம் ஆகிட்டா சாப்பிடாதே. கீதை சொல்லுகிறது. பழசா போனது, நேற்று வச்சது, ரசம் இல்லாதது, வத்தி போனது, வறண்டு போனது, ஊசி போனது, அதிக புளிப்பு, அதிக காரம், அதிக இனிப்பு, அதிக தோற்பு, அதிக உப்பு வேண்டாம். உன் பண்பையும் குணத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை நீ உடம்பிற்குள் செலுத்தக்கூடியதாக இருக்கிற உணவுக்கு இருக்கிறது. ராட்சச குணத்தை தருகிற உணவை உண்ணாதே, தாமச குணத்தை தருகிற உணவை உண்ணாதே. கண்ணிலிருந்து தண்ணி வந்தால் தான் நல்லா இருக்கும்னு சாப்பிடாதே. நாசியிலிருந்து தண்ணி, கண்ணிலிருந்து தண்ணி, நாக்கில் உரப்பு, காதில் எரியது, இன்னும் கொஞ்சம் மிளகாயை போட்டால் நல்லா இருக்குமே நினைச்சா ராட்சச குணம் என்கிறார் பகவான். இல்லை, எல்லாம் ஆறி போனது, ஒன்றுக்கு உதவாதது, நேற்று வச்சது, குழம்பு இல்லாதது, சாறு இல்லாதது, புளிச்சு போனது, அதிக தோற்பு, ப்ரிசர்வ் பண்ணது சாப்பிடாதே. தாமச குணம், மக்காதான் இருப்பேன்னார். அளவான புளிப்பு, அளவான இனிப்பு, அளவான உரப்பு, அளவான சூடு, அளவான குளிர்ச்சி, எவ்வளோ அழகா நம்ம மேலே எவ்வளோ அக்கறை இருந்தால் பகவான் சொல்வார் பாருங்கள். 3 வகை தானங்களை சொன்னார். பெருமைக்காக தானம் பண்ணாதே. பலன் கருதாமல் செய்கிற தானம் சத்துவ தானம். விளம்பரப்படுத்துவதற்காக செய்து கொண்டிருக்கிற தானம் ராட்சச தானம். விட்டு எறியறது, போனா தொலைன்னு தாமச தானம். எவ்வளோ அழகா நமக்கு வரிசைப்படுத்தி சொல்லுகிறார் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று. இவைகளெல்லாம் வரிசைப்படுத்தி சொன்னார் பகவான். கீதையில் இதை போல எண்ணற்ற விஷயங்கள் கீதையில் இருக்கிறது. உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அவனுக்கு அறிவுறுத்துகிறார், உன்னால் எதுவும் செய்ய முடியாது, நாம் உணர வேண்டும் அல்லவா, நம்மால் எதுவும் முடியாது, பகவானால் தான் முடியும். நீ என் கையில் வெளிக்காரியமாக மட்டும் நின்று தொழில் செய் என்றார். இந்த மறக்கவே முடியாது. நம்ம அர்ஜுனனா சாதித்தான், வெளிக்காரியமாக பகவான் கையில் நின்று தொழில் செய்தான். தஸ்மாத்வமுத்திஷ்ட யசோலபஸ்வ ஜித்வா சத்ருன் புங்ஸ்வராஜ்யம் ஸ்மிருதம் மயைவேதா நிகதா பூர்வமே நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சின். அதனால்தான் சொன்னார்கள், அவன் இல்லை என்றால் ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது என்று பேசினார்கள். கீதை நிறைவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். எல்லாத்தையும் என்னோட திருவடியில் போட்டுட்டு யோகக்ஷேமத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவன் தான் ஞானி, யோகி. உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா? எல்லாத்தையும் திருவடியில் போட்டு கவலை இல்லாமல் இரு, உன்னோட யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன்னார் பகவான். அன்பர்களே, இப்படி ஒரு வாக்குறுதியை யாராவது நம்ம கொடுப்பார்களா? நம்ம கூட்டு கவலைப்படாத, ஓ யோகக்ஷேமம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் யாராவது சொன்னால் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. பகவான் சொன்னார், ஆனால் நம்ம கேட்கலையே. பகவான் சொன்னார், கவலைப்படாதே, யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். என் திருவடியில் சரணாகதி பண்ணி கொண்டு அந்த ஞான அக்னியில் உன் பாவதோஷத்தை எல்லாம் பொசிக்கிட்டு எனக்கு அன்பனாக நீ ஆனால் உன்னோட யோகத்தையும் சேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். யோகத்தையும் சேமத்தையும் பார்க்கறதுக்கு நீ என்ன பண்ணணும்? பகவான் அதுக்கு ஒன்று கேட்குறார், யோகத்தையும் சேமத்தையும் நான் பார்த்துக்குவேன், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், ஆனால் அதுக்கு நீ ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் கேட்டால் மனுஷன். பகவான் சொன்னால் ப்ரீமியம்லாம் ஒன்றும் மாதம் மாதம் கட்ட வேணாம், பணமெல்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம், ஒரே ஒன் டைம் பேமெண்ட் தான், நிறைய தடவைலாம் கொடுக்க வேண்டாம், ஒரு தடவை பேமெண்ட் போதும். அது என்ன? பணம் இல்லை, உன்னோட சித்தத்தை என் காலடியில் வைக்கிட்டான், அதை மட்டும் பண்ணிரு. உன்னோட யோகம் சேமத்தை பற்றி உனக்கு என்ன கவலை, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா பார்த்தீங்களா? அனன்யா சிந்தயந்தோ மாம்யே ஜனா பரியுபாஷதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாம் யகம் என்றான் பகவான். உன் யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுகிறாய்? எவ்வளோ அழகான ஒரு ஆறுதலான வார்த்தை. அதனால தான் காந்திஜி சொன்னார், எவ்வளோ போராட்டத்தில் இருந்திருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், பிரிட்டிஷ்காரங்க கையில் என்ன பாடுபட்டிருப்பார். அப்போ மகாத்மா காந்தி சொன்னார், அவருக்கு எவ்வளோ ஆத்ம பலம். அவர் சொன்னார், நான் போய் யார்கிட்டையும் அறிவுரை கேட்க முடியாது, இந்த சிக்கலான சூழ்நிலைக்கு என்ன பண்ணணும்னு யாரையாவது கேட்க முடியாத நிலைமை எனக்கு. அதனால நான் முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்திருந்த என்னோட பகவத்கீதை புஸ்தகத்தை எடுப்பேன், என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை பிரித்து பார்ப்பேன், அதில் என்ன ஸ்லோகன் இருக்கோ அதான் என் மனக்குழப்பத்துக்கு மருந்துன்னார்.
அதைத்தான் மனக்குழப்பத்தின் மருந்தாக ஏற்றுக்கொண்டு நான் வாழ்நாள் முழுவதும் நடந்து வந்திருக்கிறேன் என்று மகாத்மா காந்தி சொல்றார். பகவான் அருமையான சொன்னான் பாருங்கள், சித்தத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு கவலை இல்லாமல் எவ்வளோ அழகா சொல்கிறார் பாருங்கள். கீதையோட சாரம் இதுதான், என்னை சரணடை என்றான் பகவான். எவ்வளவு கிளேசத்தில் இருந்தான் அர்ஜுனன். 18 அத்தியாயங்களையும் கேட்ட பிறகு அவன் மனம் தெளிந்தது. அவன் சொன்னான், அச்சுதா உந்தன் அருள்மொழி கேட்டேன், அதிசயம் அருமை அற்புதம் அடடாவோ அதிசயம், என் நெஞ்சம் எழுந்தது நினைவு தெளிந்தது, நன்னிலை பெற்றேன் நன்னிலை பெற்றேன், நாளும் தெரிந்தது கண்ணன் சொல்லே கடவுள் சொல்லாம், கண்ணன் சொல்லே கடவுள் சொல்லாம், காண்டீபத்தை நான் கையில் எடுத்தேன் என்று அதர்மத்தை வீழ்த்துகிற தகுதி படைத்த வீரனாக அவனை மாற்றியது பகவானுடைய உபதேசம். பார்த்தனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் பகவான் சொல்லுகிறான், என்னிடத்தில் சரணாகதி பண்ணிக்கொள், உன் யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், உன் கடமையை செய், பலனை பிரம்மத்தில் சாத்திவிடு, தாமரை இலை தண்ணீரை போல இரு என்று நமக்கும் ஆறுதலும் தேர்தலும் சொல்லுகிற அபூர்வமான கீத அமிர்தத்தில் ஒரு துளியை உங்களோடு சேர்ந்து நானும் அனுபவித்திருக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.